திரு மணிகண்டன், இந்த இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலிருந்து வெறும் நிர்வாகிகளுக்கான அறிவுரையாக அல்லது மூத்த முன்னாள் அமைச்சர்களுக்கான அறிவுரையாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அல்லது இது ஏதோ ஒரு அச்சம் அல்லது நெருக்கடி இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். பாலவேல், நான் இன்னைக்கு தான் வெளிநாட்டுல இருந்து திரும்பினேன். புதுசா அங்க ஒரு ஹெட்செட் வாங்கிட்டு வந்தேன். அதுல பாத்தீங்கன்னா லை டிடெக்டர் போட்டிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் கண்ணன் பேசுனது எதுவுமே என் காதுக்கு வரல. பொய் பேசினாங்கன்னா அது என் காதுக்கு வராத மாதிரி அந்த ஹெட்செட்ல வந்து லை டிடெக்டர் போட்டிருக்காங்க. அது ஒரு தகவலை சொல்லிட்டு பதில் சொல்ல முடியும், நீங்க பதில் சொல்லணுமே. இல்ல, அவரு பேசுற உதக்கு அசைவை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாயை திறந்தாவே பொய்ய தான் பேசுவார் புலவர். அடுத்த விஷயத்துக்கு வர்றேங்க. மரியாதைக்குரிய திரு ஐயநாதன் அவர்கள் வந்து சில விஷயங்களை பேசினாரு. அவரு அதிமுகவோட ஒரு ஆத்மார்த்தமான நல்லது நினைச்சு பேசுறதா நான் நினைக்கிறேன். தாவேகா ஐயநாதனா வந்திருக்காரா இல்ல தமிழ் தேசிய ஐயநாதனா நான் தவறு சொல்லல. தாவேகா ஐயநாதனா வந்திருக்காரா, பழைய தமிழ் தேசிய ஐயநாதனா வந்திருக்காரான்னு ஒரு வாஞ்சையோட நான் கேட்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நல்ல விதமா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதனால அவரை நான் குறைச்சு சொல்லல. பாலவேல், நீங்க பேசுறப்ப புற அழுத்தம் வெளியில இருந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்களால் புற அழுத்தம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வருதா இல்ல நெருக்கடி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டீங்க. அதாவது நெருக்கடியும் இல்லைங்க, கொசுக்கடியும் இல்ல. அழுத்தம், ரத்த அழுத்தம், சர்க்கரை, உப்பு, பித்தம், கபம் எதுவுமே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கடவுள் புண்ணியத்தில் இல்ல. நல்ல பூர்ண நலத்தோட இருக்கிறாருங்க.